இது என்னோட கடைசி பாட்டுங்க. ஒரு ஆசிரமத்தில் ஃபுட்டு மட்டும் கொடுத்தா போதும், ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும்ன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். நிறைய பேரும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஆசிரமத்தில் போய் பார்க்கும்போது தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியுது. நீங்களும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம லைவாகவே வந்து இங்கே இருக்கிறவங்க எத்தனை நாளாக இருக்காங்க, அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, அவங்களுக்கு நேரத்துக்கு கரெக்டாக கிடைக்குதான்ட்டு நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கரெக்டாக வேலைக்கு கிடைக்குதா? நான் வந்துட்டு இங்கே 1.5 வருஷம் ஆச்சுண்ணா. உடம்பு சரியாமல் தான் வந்தேன். இப்போத்துக்கு எனக்கு இங்கே சாப்பாடு நல்லா துணிமணி எல்லாம் கொடுத்து எனக்கு நல்லா பார்க்குறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு உடம்பு எதனா முடியாமல் போனால் அந்த டைமில் ஹாஸ்பிட்டல் உதவியாக கூட்டின்னு போய் பார்க்குறாங்க. அவங்கள கூட்டின்னு போய் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. வண்டி வச்சு கூட்டின்னு போகிறாங்க. உங்களுக்கு துணிக்கோ இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே அவங்க நல்லா பார்க்குறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. 3 வேளை சாப்பாடு நல்லா அருமையாக கிடைக்குது எங்களுக்கு. இப்போ நம்ம இன்னொருத்தரை பார்க்க போகிறோம். அவர் தான் இங்கே பொறுப்பாக எல்லாரையும் பார்த்துக்கிறாரு. இங்கே இங்கே இருக்கிறவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அது பெரிய விஷயம். அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் எப்படி சார் நீங்கள் உங்களால் இங்கே எப்படி மெயின்டைன் பண்ண முடியுது? உங்களால் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு அவங்க அமைதியாக இருக்காங்க, நல்லபடியாக இருக்காங்க. எந்த குறையும் அவங்களுக்கு இல்லை. குறை இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். எப்படின்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, அவங்களுக்கு வேண்டிய துணிமணிங்க, அவங்களுக்கு வேண்டிய நலன்களை எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். நானே வந்து இங்கே சும்மா கொஞ்ச நாள் இருக்கலான்னு தான் வந்தேன். எனக்கே வந்து இவருக்கு வந்து 2 கண் ஆப்ரேஷனும் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு, அவங்கள பரிமாறிக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அவங்கள பார்த்துக்கிறேன், அவங்களும் எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. எல்லாம் நாங்கள் இங்கே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கோம். நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வசதியாகவும் இருக்குது இங்கே இருக்கிறது. அதனால் எந்த குறையும் எங்களுக்கு இல்லை. யாருக்குமே எந்த குறைத்தி பண்ணிவிடுவோம். ஓகே சார், இனிமேலும் நீங்கள் வந்து இவங்களை பொறுப்பாக பார்த்துக்கணும். உங்களுக்கு கடவுள் வந்து 100 ஆயுசு கொடுக்கணும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். நான் கூட ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் போட்டு சரி நிறைய பேருக்கு தெரியும்னு காட்டலான்னு நினச்சி தாங்க வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்த பேருக்கு தான் இது ஒரு சுச்சுவேஷன்லாம் பார்த்த பேருக்கு இந்த ப்ரோ கூப்பிட்டு போய் நம்ம ஃபுல்லாக காட்டின பேருக்கு இதை வந்து ஒரு 2 நிமிஷம் பதிவெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் பதிவு இல்லை ஒரு 5 நிமிஷம் பதிவாக தான் நம்ம போடணும்னு மனசு கேட்கல. ஒரு 5 நிமிஷம் இதுக்காக டைம் ஒதுக்கி பாருங்கள். எதிர்பார்க்காத அளவுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிங்க, இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணிங்க, நிறைய பேர் ஹெல்ப் பண்ண முன் வந்திருக்கீங்க. மனசுக்கு நிம்மதியாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அங்கே ஹரிகரன் பிரதர் இருப்பார். அவர் தான் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அவரோட அஃபிஷியல் இன்ஸ்டா ஐடியை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். எல்லோரும் அதில் போய் டீட்டெயில்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கங்க, பாருங்கள்.